Hi friends, welcome to Fashion Ladies Tailoring. இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ளவுஸோட முன்பகுதி தான் அடியில் வச்சுருக்கேன். அடியில் அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு சாரீலேருந்து கட் பண்ண கொஞ்சம் கிளாத் வச்சுருக்கேன். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம லைனிங் பீஸ் வச்சுருக்கோம். லைனிங்கில் வந்து நான் நெக்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். மேலே இருந்து கொஞ்சம் கட் ஒர்க் கொடுத்துட்டு கீழே வந்து நம்மளுக்கு ஸ்கேலப் ஒர்க் கொடுத்துருக்கோம். நெக்லைன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் சைடு வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெண்டு பக்கமே ட்ரேஸ் எடுத்துருங்க. ட்ரேஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே ஈவனாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் மேலே லைனிங் கிளாத் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க, எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு மேலேயே வந்து நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் இந்த நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நிறைய கட்டிங் இருக்குது கீழே. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியே வளைச்சி நீங்கள் தையல் போட்டுகிட்டே வாங்க. அண்ட் இது எல்லாமே வந்து கேன்வாஸில் ஸ்டிச் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஏன்னா நெக்லைனும் சீக்கிரம் முடிக்கணும். சேம் டைம் வந்து எனக்கு ப்ளவுஸ் முடிக்கிறதுக்குமே வந்து டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நார்மலாகவே நான் கட் ஒர்க் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக அந்த ஸ்கேலப்க்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க சென்டரில் இருக்கிற பீஸை. கட் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸ்க்கும் இடையில வந்து கொஞ்சம் டீப்பாக கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நீங்கள் மறுபடியும் பின்னாடி திருப்பும்போது வந்து கரெக்டாக கிடைக்கும். ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை மட்டும் வச்சு நீங்கள் பின்னாடி திருப்பிக்கோங்க. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி உள்ளே இருக்கிற பீஸ் எல்லாமே வெளியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நல்லா வந்து எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்லா அந்த மேலே இருக்கிற பீஸ் இருக்கு இல்லையா, டிசைன் வைக்கிற கிளாத், அதை நல்லா இழுத்து விட்டுருங்க. அண்ட் கீழேயுமே லைனிங்கை நல்லா இழுத்து விட்டுருங்க. உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா இழுத்துட்டு லைட்டாக வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு ஒரு அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் வந்து நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து சாரீ வந்து குபேரப்பட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ தான். வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் ஸ்டிச்சிங் வந்து கொஞ்சம், அதுவும் டிசைன் வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் கூட நீங்கள் ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இதில் வந்து நிறைய ஜரீஸ் வந்து உங்களுக்கு இழுத்துட்டே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ டிசைன் வைக்கும் போது கேன்வாஸ் இல்லாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க, அதுவும் இந்த கிளாத்தில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் நெக்லைன் வந்து கரெக்டாக நம்ம ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்து விட்டு நான் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே இருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணும்போது அதோட ஷேப் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகாக தெரியும். நான் இன்றைக்கி வந்து சாரீலேருந்து கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன். ஸோ அதில் எவ்வளோ கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஒரு 7 இன்ச்சஸ் தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அது ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சைடுமே வந்து ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா நெக்கு வந்து நம்மளுக்கு கழுத்தோட அகலம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக நம்ம நெக் டெப்த் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் அளந்துக்கோங்க. அளந்துட்டு அதிலிருந்து ஒரு 2.5 இன்ச் வந்து கீழே எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து நம்ம 8 இன்ச் எடுத்திருக்கோம் நெக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 2 இன்ச், ஸோ 10 இன்ச்சு கிட்ட நீங்கள் வந்து ஹைட் வச்சுட்டு அந்த 10 இன்ச்சை வந்து இன்னொரு பீஸும் கட் பண்ணிவிட்டு ரெண்டையுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ நெக்லைனை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். ஓவரால் வந்து இந்த பீஸ் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ சைடில் வந்து நம்மளுக்கு ஒரு ரவுண்ட் பேட்டர்னில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நம்ம நெக்லைனில் வந்து லைனிங்கில் மட்டும் ஃபஸ்ட்டு வந்து மடிச்சுட்டு ஒரு மார்க்கிங் கொடுத்துருக்கேன். அந்த மார்க்கிங் வந்து அப்படியே ரெண்டு பக்கமே ட்ரேஸ் எடுத்திருக்கேன். ட்ரேஸ் எடுத்துகிட்டு நல்லா வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு விலகாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கிளாத் வந்து நல்லா வந்து என்ன தான் நீங்கள் பின் பண்ணாலுமே வந்து கரெக்டாக ஃபிட்டிங்கில் அப்படியே நிற்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் விலகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் இந்த ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டே வாங்க. ஆனால் அந்த நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சதுக்கு மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே நான் ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். தையல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. அண்ட் நான் ஸ்டிச் பண்ணும்போதுமே வந்து இடையில கொஞ்சம் இழுக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை பிரிச்சுட்டு தான் மறுபடியும் நான் தையல் போட்டிருக்கேன் அந்த இடத்துல. அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் சைடில் வந்து ரெண்டு பக்கமும் ஆர்ம் ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க.
நார்மலாக எப்போவுமே வந்து லைனிங் மட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றபடி வந்து நீங்கள் ப்ளவுஸ் பீஸ் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டிச்சிங் போக எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் ஃபுல்லாகவே ஆர்ம் ஹோல் பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஹைட்லேருந்து நான் வந்து ஒரு 1.25 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருப்பேன் எக்ஸ்ட்ரா. அந்த மார்க் பண்ண பீஸில் வந்து ஃபஸ்ட்டு லைனிங்கை மட்டும் மடித்து நான் ஒரு தையல் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்ததுக்கப்புறம் அதில் வந்து ப்ளவுஸ் பீஸ் வந்து அடியில் இருக்கும் இல்லையா, அந்த பீஸை வந்து நான் உள்ளே விட்டுருக்கேன் இன்றைக்கி. உள்ளே விட்டுட்டு நல்லா கார்னர்லேயே வச்சு நான் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டிசைனர் ப்ளவுஸுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் வந்து நான் உள்ளே எடுத்து விட்டுருக்கேன். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறீங்க, டிசைன் எதுவுமே இல்லை, ப்ளைனாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் வெயிட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து டபுள் ஸ்டிச்சிங் போடுற மாதிரி இருக்கும். ப்ளவுஸோட பீஸ் வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு கார்னரில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுல்லாகவே கீழே இருக்கிற பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அண்ட் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓவர்லாக் போட்டு தான் ஆகணும். ஏன்னா போடலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிசுறு வந்துகிட்டே இருக்கும். லாஸ்ட் வரைக்குமே வந்து வியர் பண்ணும்போது அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசைன் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைனுக்கு நான் என்ன கிளாத் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி சாரியில் வந்து கொஞ்சமாக கட் பண்ண கிளாத் இருந்தது, பேலன்ஸ் கிளாத்து. அது இந்த சாரீக்குரியது கிடையாது, வேறு இதில் வந்து பேலன்ஸ் கிளாத் இருந்தது, அது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த கிளாத்து தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். அது ஒரு சில்க் கிளாத் மாதிரி தான் அந்த மெட்டீரியல் இருந்தது. ஸோ ப்ளைனாகவும் இருந்ததுனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது இதில் வைக்கிறதுக்கு. நல்ல நீளமான பீஸாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லென்த்தாக கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற பீஸை வந்து நல்லா சதுரமாக கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக அந்த பீஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நான் ஒரு 2.5 இன்ச் அகலத்தில் வந்து சதுரமான பீஸாக நான் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கட் பண்ண பீஸ் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிப்போம் இல்லையா, அதே மாதிரியே மடிச்சுட்டு 2 கார்னரையும் சேர்த்து வச்ச மாதிரி நான் ஒரு தையல் போட்டுகிட்டே வரேன். அண்ட் உங்களுக்கு நெக்லைன் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி லாஸ்ட் வரைக்குமே வந்து உங்களுக்கு நெக்லைனுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பீஸ் வந்து நீங்கள் இதில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்றைக்கி வந்து எனக்கு நெக்கு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குது. ஸோ நெக்கோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் நிறையாவே எடுத்திருக்கேன் இந்த பீஸு. மேக்ஸிமம் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் டிசைனோட இல்லை ஜரியோட எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிசைன் பண்ணும்போது செப்பரேட்டாக நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ளைன் கிளாத் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கிளாத் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு டிசைனுமே வந்து நல்ல ஒரு என்ஹான்ஸ்டாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே நம்ம நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸ் வந்து நம்ம நெக்லைனில் வச்சு நம்ம அப்படியே தான் தையல் போட போகிறோம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டுருக்கேன் நம்ம ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபுல்லாக கேப் விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த பீஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அப்படியே 1 by 1 வச்சு நெக்லைன் ஃபுல்லாகவே நான் தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். அண்ட் ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு பேட்டர்ன் தான். மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப டைமிங் கம்மியாக இருந்ததுனால நான் கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக நான் அதை ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் கீழே வந்து நம்ம ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மட்டும் நான் கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்லைன் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அந்த பீஸ் வச்சு நீங்கள் லாஸ்ட் வரைக்குமே ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வாங்க. அண்ட் அதே மாதிரி மேலே ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் மட்டும் கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு அந்த பீஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இப்போ வந்து நம்ம லேசர் கொடுக்க போகிறோம். அண்ட் லேஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா காப்பர் கலர் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ளைனான லேஸாக எடுக்கல இன்றைக்கி. சைடில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் டிசைன் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் கீழே இருக்கிற அந்த ப்ளவுஸ்லேருந்து நம்மளுக்கு அந்த டிசைனை வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி காமிக்கும். அண்ட் அதனால் நான் வந்து கொஞ்சம் டிசைனில் இருக்கிறத எடுத்திருக்கேன். ஃபுல்லாக வந்து அந்த காப்பர் கலர் லேஸ் வச்சு அந்த பீஸ் எதுவுமே வெளியே தெரியாத மாதிரி நான் கவர் பண்ணிகிட்ருக்கேன்.
அண்ட் இந்த மாதிரி டிசைன் எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ளவுஸோட ஷோல்டர்ஸ் வந்து ஒரு 2.5 இன்ச்சாவது இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற ஷோல்டர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பீஸ் எதுவுமே வந்து இடையில அந்த நம்ம ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது இடையில அந்த பீஸ் எதுவுமே போகாது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஒவ்வொருத்தவங்க வந்து டிசைன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் ஷோல்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ணும்போது அந்த டிசைனில் பாதி இது நம்மளுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதோட அழகே வெளியே தெரியவே தெரியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நெக்லைன் வந்து ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து நான் ஒரு ஃப்ளார் பேட்டர்ன் ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் திலகம் ஷேப்பில் 2 வந்து பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ் கேன்வாஸில் கட் பண்ண பீஸ் வந்து நம்ம சாரியில் ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் நெக்லைனுக்கு எடுத்தது போக பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தில் தான் இப்போ அந்த திலகம் ஷேப் வச்சு நான் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் ரெண்டு பீஸுமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து ஒரு பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சென்டரில் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்டரில் இருக்கிற அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அண்ட் ப்ளவுஸுமே வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ண ஒரு லுக் கொடுக்கும். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபுல்லாகவே ஓரமாக நீங்கள் தையல் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அந்த பீஸையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபுல்லாகவே 3 பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இதில் பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். பைப்பிங் கொடுக்குறதுக்கு நான் ஆல்ரெடி டிசைன் வைக்கிறதுக்கு கிளாத் எடுத்திருந்தேன் இல்லையா. ஸோ அந்த கிளாத்தில் பேலன்ஸ் இருந்தது தான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2-3 பீஸாக தான் எனக்கு கிடைச்சது, லென்த்தாக கிடைக்கல. ஸோ அதில் வந்து நான் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நீங்கள் பைப்பிங் வைக்கும்போதோ அப்படி இல்லை நெக்லைனில் வந்து நிறைய கட் ஒர்க் இருக்குது, ஸோ அதுக்கு நம்ம பைப்பிங் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராஸ் பீஸ் தான் எடுத்தாகணும். அண்ட் கிராஸுமே வந்து நீங்கள் எடுக்கும் போதே நல்லா இழுத்து பாருங்கள். இழுத்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நல்லா வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் இழுக்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிராஸாக தான் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லை இந்த மாதிரி கேன்வாஸ் ஒர்க் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும், நல்ல சுருக்கம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப நீட்டான ஒரு ஃபினிஷிங்கில் கிடைக்கும். அண்ட் நம்ம சேனலில் வந்து நிறைய கேன்வாஸ் இல்லாமல் தான் நான் நெக்லைன் ஃபுல்லாகவே நான் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி கேன்வாஸ் இல்லாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் கூட நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பைப்பிங் வைக்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு த்ரெட் வச்சு நீங்கள் பைப்பிங் பண்ணதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதோட லுக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்ம அந்த திலகம் ஷேப்க்கு நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த டைமண்ட் ஷேப் வந்து கட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த பீஸை வந்து நான் அதே மாதிரி பைப்பிங் கொடுத்து எடுத்துக்க போகிறேன். ஃபுல்லாகவே அந்த பீஸ் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துருக்கோம். கரெக்டாக எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி உள்ளே எடுத்து விட்டுருங்க. அந்த கிளாத்தை எடுத்து விட்டுட்டு நீங்கள் கார்னர்லேயே வச்சு நீங்கள் ஒரு பைப்பிங் கொடுத்துட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இந்த மாதிரி பைப்பிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். பட் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்த கட்டிங்லலாம் நீங்கள் வந்து பைப்பிங் வைக்கும்போது உங்களுக்கு நல்ல க்ராஸாக கிடைக்கல அப்படின்னா லைட்டாக வந்து மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ராஸ் இழுக்கிறதுக்கு பதிலாக அந்த லைட்டாக மடிக்கும் போது அதோட ஷேப் வந்து கொஞ்சம் அழகாக தெரியும். அண்ட் ஃபுல்லாகவே 3 பீஸுக்குமே வந்து நான் இதே மாதிரியே பைப்பிங் வச்சு எடுத்துக்க போகிறேன். அண்ட் இந்த பீஸ் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டரில் தான் நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 3 பீஸுக்குமே வந்து கேன்வாஸ் வச்சு நீங்கள் அதுக்கு மேலே பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது எப்படி வைக்கிறதுன்றதை நான் காமிக்கிறேன். அண்ட் இதை வந்து லாஸ்ட்டாக நீங்கள் வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா பீஸு, ஸோ அது எல்லாமே கட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கிளாத் வந்து நிறையா வச்சுருப்பேன். ஸோ அதை எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அதை அப்படியே வந்து நீங்கள் ப்ளவுஸோட 2 சைடுமே வந்து அந்த ஷோல்டர்ஸ் கொடுத்துருப்போம்ல அதை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே மாதிரியே வச்சுட்டு நீங்கள் சென்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க.
ப்ளவுஸ் பீஸில் கீழே சென்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ரையாங்கிள் அந்த டைமண்ட் ஷேப்பில் நம்ம டிசைன் வச்சுருக்கோம்ல, ஸோ அதை வந்து சென்டராக வச்சு ஃபுல்லாக நீங்கள் ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே அந்த பீஸ் வந்து நல்லா கார்னரில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் சென்டர் பீஸ் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் சைடில் வந்து அந்த திலகம் ஷேப்பை வந்து பக்கத்துலேயே வச்சு நான் ஓரலாக வந்து ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஃபுல்லாக கரெக்டாக அந்த இடத்துல சென்டரில் வச்சு நீங்கள் அந்த பீஸையும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே வந்து அந்த கார்னர் பீஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே மாதிரியே ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதில் சென்டரில் மட்டும் நம்ம ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு இந்த ப்ளவுஸை நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அண்ட் ஃபுல்லாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக 2 சைடுமே நம்ம டாட் பிடிச்சி எடுத்ததுக்கப்புறம் இதில் வந்து சின்னதாக நான் பீட் ஒர்க் எல்லாமே வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை நான் வியூ பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இதோட சாரியுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு குபேரப்பட்டு சாரீ தான். பட் கலர் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் ரெண்டுமே. அண்ட் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இதில் பீட் ஒர்க் எல்லாமே வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை. ஃபுல்லாக நம்ம அந்த சென்டரில் கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடித்த டிசைன், ஸோ அதுலேயுமே நான் பீட் ஒர்க் கொடுத்துருக்கேன். அண்ட் கீழே வந்து அந்த ஃப்ளார் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அதுலேயுமே வந்து சென்டராக ஒரு பெரிய ஸ்டோன் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் ரெடிமேட் டாசல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஸ்லாங் மாதிரி. அண்ட் ஸ்லீவ் பார்த்திங்கன்னா தெரியும், சேமாக வந்து இதே மாதிரியே வந்து 2 பீஸுமே ஜாயின் பண்ண மாதிரி ஸ்லீவில் வந்து சின்னதாக ஒரு கட்டிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் இதுதான் சாரீ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே வந்து சூப்பரான கான்ட்ராஸ்டான கலர் காம்பினேஷன். இன்றைக்கி பார்த்தா இந்த ப்ளவுஸ் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.